ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எந்த டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, தேங்காய். தேங்காய் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். குறிப்பா வந்து இளநீ பிடிக்கும். ஆனா தேங்காயில இருந்து வரக்கூடிய இன்னொரு விஷயம் தேங்காய் பூ இல்ல. சோ அந்த தேங்காய் பூ எப்படி பண்றாங்க? தேங்காய் பூல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? தேங்காய் பூவை நம்ம சமைச்சு கூட சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. சோ அந்த டவுட் எல்லாம் எனக்கு கிளியர் பண்றது தான் இன்னைக்கான டாபிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் பூ அப்படின்றது எல்லா தேங்காயிலயும் வந்துருமா? எல்லா இளநீலயும் வந்துருமா? எல்லாமே காய வச்ச உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த தேங்காய் பூ அப்படின்றத ரேரா ஏதோ ஒரு தேங்காயில வந்தா அது ஓகே. இந்த தேங்காய் பூ அப்படின்றத நேச்சுரலாவே அது வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. விவசாயிகள் எல்லாருமே இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, தேங்காய் இருக்குல்ல, கொஞ்சம் முத்தின தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை வந்து ஒரு சாக்கு பையில கொட்டி அது ஃபுல்லா மண்ணை கொட்டி மூடி வச்சிருவாங்க. அது வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் வந்து அதுக்குள்ள இருக்க தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அது வந்து அது அப்படியே பூவா மாறும். ஸோ அதுதான் வந்து தேங்காய் பூ அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதுதான் அதோட ப்ரிப்பரேஷனா இருக்கு. ஸோ இது ஆர்டிஃபிஷியலா வருது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி விளைய வைப்போமோ அந்த மாதிரி தேங்காய் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தேங்காய் பூ அப்படின்றது கிடைக்குது. இந்த தேங்காய் பூ பஞ்சு மாதிரி இனிப்பா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாலும் நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கிறது இல்லை. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் பேஸ்ட் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய பிடிக்காததுனால கூட இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வாட்டர் மெலான் பிடிக்காது, மஸ்க் மெலான் பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய அந்த வாட்டர்னால வரக்கூடிய ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிளோ இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணாததுனால அவங்களுக்கு தேங்காய் பூ அப்படின்றதும் பிடிக்கிறது இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் வந்து தேங்காயோட விளைச்சல் நல்லா இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. 2023 சர்வேக்கு அப்புறம் வந்து இந்தோனேஷியால தான் இந்த கோகனட்டோட விளைச்சல் அப்படின்றது அதிகமா இருக்கு. நம்ம ஊர் சைட்ல எல்லாம் போனோம்னா, குறிப்பா இந்த தேனி சைட்ல எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு தென்னை மரம் அப்படின்றது நிறைய இருக்கும். ரூரல் ஏரியாஸ்க்கு போனாலும் தென்னை மரம் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது சிட்டிஸ்லலாம் பார்த்தோம்னா நிறைய தென்னை மரத்தை நம்ம பார்க்க முடியாது. என்னதான் நம்மளோட சைல்ட்ஹுட்ல நம்ம பார்த்திருந்தாலும் இப்போ வந்து நிறைய தென்னை மரத்தை நம்மளால பார்க்க முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா அது வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தண்ணி நிறைய இன்டேக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸில் வந்து நிறைய தென்னை மரம் வளர்க்க முடியாது. ஏன்னா கார் பார்க் பண்ணுவாங்க. வீடு முன்னாடி வந்து தென்னை மரம் வளர்த்தோம்னா கார் பார்க் பண்ணும்போது தெரியாமலையோ இல்லை வண்டியில் எதையாவது விழுந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும். இல்லை குழந்தைங்க இருப்பாங்க சில வீட்டில், அங்கே வந்து தெரியாமல் ஒரு இளநீ தேங்காய் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லி வளர்க்க மாட்டாங்கல்ல. ஆனா ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸாவே இந்த தென்னந்தோப்பு தான் வச்சிருப்பாங்க. கரெக்டா? நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி போகக்கூடிய நம்மளோட பாட்டி வீட்லயோ தாத்தா வீட்லயோ கண்டிப்பா ஒரு தென்னை மரமானது கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அங்க வந்து தேங்காய் பூ அப்படின்றதுலாம் ஈஸியா கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நம்மளால இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான் இல்ல. ஏன்னா நம்ம திருப்பி பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அந்த மரம்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு, ஆர் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. நம்ம எப்படி வாழை மரத்துல வந்து எல்லாமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் தென்னை மரத்துலயும். ஸோ தென்னை மரம் வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பா செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வீடை கட்டி வாடகை விடணும் அப்படின்றது மாதிரி தான் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம தென்னை மரத்துல ஒரு தேங்காய் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து அதை இளநியாவோ குடிக்கிறது, இல்லை வந்து அதை எடுத்து ஃபெர்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து தேங்காய் பூ எடுத்து சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயமா வந்து நம்மளுக்கு இப்போ பார்க்கறதே கிடையாது. ஆனா வந்து ஒரு இளநீ 40 ரூபா கொடுத்து வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு தென்னம்பூவை வந்து அதே காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வாங்கி சாப்பிட்டுக்க முடியும்ல. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பூ வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட பாடியில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஃபைபர் ரிச்சானது அண்ட் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷனை வந்து அப்படியே கீப் அப் பண்ணுறது. பாடியில் ஒன்ஸ் டீஹைட்ரேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு, அப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் அப்படின்னாலே சில பேருக்கு வந்து டைஜஷன் ஆகலை, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருந்தா கூட டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளநீ குடிங்க, இல்லை தேங்காய் சாப்பிடுங்க, இல்லை தேங்காயில் வரக்கூடிய அந்த பூ சாப்பிடுங்க, உங்களோட வயிறு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து ஃபைபர் ரிச்சானது மட்டும் இல்லை, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன்ஸை தீர்க்கறது மட்டும் இல்லாமல் பாடியில் ஏதாவது ஒரு புண்ணு ஆகியிருக்கு இல்லை அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாலும் வந்து இளநீ தான் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தேங்காய் அண்ட் இளநீ அப்படின்றது நம்மளோட மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் வந்து இதுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்காமலே இருப்பாங்க.
ஸோ அதனால மட்டுமே தான் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்றேன். மத்தபடி என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடியே சொன்ன மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கிறதுக்கும், டைஜஷன்ஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோவா வந்து அவங்களோட யூரின் போகணும். அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக கல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா, தேங்காயில இருக்கக்கூடிய தேங்காய் பூவை சாப்பிடலாம். மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சர் வராம தடுக்கணும். நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப ஹெல்தியா லைஃபை லீட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மெயினா வந்து இந்த மாதிரி கேன்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வரவே கூடாது சாமி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல இருந்தோ இல்ல இப்போல இருந்து நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா, இன்னையில இருந்து ஒரு வீக்லி ட்ரைஸ் வந்து இந்த தேங்காய் பூவோ இல்ல இளநியோ வந்து குளிர்காலத்துல குடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட பாடி எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து வீக்லி ட்வைஸ் இல்ல ட்ரைஸ் வந்து இந்த தேங்காய் தண்ணியோ இல்ல வந்து தேங்காய் பூவையோ சாப்பிட்டுட்டு வாங்க. சரிப்பா நீ இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்ற, ஆனா எனக்கு சுகர் இருக்கு, நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சுகர் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்ல. இளநீ குடிக்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்ல. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் சரி இதுல இனிப்பு இருக்கே அப்போ வந்து அது எனக்கு பாதிக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பாதிக்கும். ஆனா வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் வந்து நீங்க இந்த மாதிரி இளநீ தண்ணியோ இல்ல தேங்காய் பூவையோ சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம எப்படி ஃப்ரூட்ஸ் கொஞ்சமா இன்டேக் பண்ணிக்கலாம், சுகர் கம்மியா இருக்க ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே டேர்ம்ஸ் தான் இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நீரிழைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் இருக்கவங்க கூட இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட பாடியில ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு பெரிய டேர்மே கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த டேர்ம்ல கூட என்ன விஷயங்கள் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் நீங்க ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து நிறைய பேருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கு, ஸோ நீ வந்து இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த தேங்காய் பூவை சாப்பிட்டுட்டு வரலாம். அண்ட் பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ஆல்ரெடி ஒபேசிட்டி இருக்குது, ஸோ நான் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வெயிட் போட்டுருமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வெயிட் எல்லாம் எதுவுமே போடாது. ஏன்னா இதில் குட் ஃபேட் இருக்கிறதுனால அண்ட் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால குட் சேச்சுரேட்டட் ஃபேட்டாக தான் கேல்குலேட் ஆகுது. ஸோ ஒபிசிட்டி இருக்கிறவங்க எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி தேங்காய் பூ சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. எனக்கு பாடியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் என்னதான் இளநீல செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லை க்ரீமு டெண்டர் கோகனட் இதெல்லாம் வந்து நான் குடித்தாலும் எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தேவைப்படுதுக்கா. ஸோ அதுக்கு எனக்கு ஸ்கின் கேருக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் கேருக்கு இது செட் ஆகும். குறிப்பா வந்து டார்க் ஐஸ் இருக்கு அவங்களுக்கு, அதாவது கருவளையம் வரும்ல, அவங்கலாம் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்கின் ட்ரையா இருக்கு, எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, எனக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க கண்ணை மூடிட்டு வந்து இந்த தேங்காய் பூவை சாப்பிட்டுட்டு வரலாம். பிரெக்னன்சி டைம்ல நான் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இது ரொம்ப கூலிங் ஆகுமா இல்ல என்னோட பாடி கண்டிஷனுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க. தேங்காய் பூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீசனலாக கிடைக்கும். ஆனால் அந்த சீசனலாக கிடைக்கும் போது எல்லாருமே இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாழணும், எனக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு வந்து உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, நான் ப்ராப்பர் டயட்டில் ப்ராப்பர் ஒர்க் அவுட்டில் என்னோட ப்ராப்பர் ஸ்லீப்பை நான் வந்து கொண்டு போகணும், எனக்கு வந்து நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி நான் சாப்பிட்றது எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதில் சுகர் கண்டென்ட்டும் இருக்கணும், உப்பும் இருக்கணும், புளிப்பும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட சுகர் கண்டென்ட்க்கு ஆல்டர்னேட்டா வந்து இந்த தேங்காய் பூவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, Ashra.